ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறவங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். எல்லாமே உங்களுக்கு புதுமையாக இருக்கும். அறிவிப்பு வந்திருக்கு, சீக்கிரமாக 1 by 1 நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோட பதிவு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன, வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை பயன்படுத்துறீங்க. அதில் ஒரு 24 மணி நேரம், 7 நாள், அதுக்கப்புறம் 90 நாள், இந்த 3மே செட் பண்ண பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் யாரோட சேட் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய பிரைவசி. சில சமயங்களில் நீங்கள் சேட் பண்ண அந்த சில விஷயங்கள் அவருடைய கான்டாக்ட்ல இருக்கும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அவருடைய கான்டாக்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு டெலிட் பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் விருப்பப்பட்டா இந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை நீங்கள் பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம நாள் கணக்கில் நம்ம செட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் மணிக்கணக்கிலையும் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னா 1 மணி நேரம், அதுக்கப்புறம் 12 மணி நேரம். இந்த 2 அற்புதமான விஷயங்கள் இந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ்ல வரப்போகுது. அடுத்ததா வாட்ஸ்அப்ல ரொம்ப முக்கியமானதும் தேவையும் கூட, ரொம்ப நாளா நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜிமெயில்ல பாத்தீங்கன்னா ஒரு இமெயிலை ரெடி பண்ணும் போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அதுவும் ஆங்கிலத்துல. எங்க கிராமர் மிஸ்டேக் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து நம்ம ஒரு இமெயிலை நம்ம ரெடி பண்ணுவோம். காலப்போக்கில் அதை ரொம்ப நமக்கு எளிமையாக்கிட்டாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிமெயில இமெயில் ரெடி பண்றதுலாம் தூசு மாதிரி. இப்ப அதே ஃபார்முலாவை வாட்ஸ்அப்புக்கு கையில எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ஒருத்தரோட ஆங்கிலத்துல சேட் பண்ணலாம். பட் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆங்கில வார்த்தைகள் சில இடங்கள்ல கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம். இதை சரி பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் மெட்டா அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் எங்க தெரியுமா, நீங்க ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணி அந்த மெசேஜ் பாக்ஸ்க்கு பக்கத்துல ஒரு இமோஜி இருக்கும். அதை நீங்க தட்டினீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஸ்டைல பார்க்கலாம். இமோஜியை பார்க்கலாம், கிஃப்டை பார்க்கலாம், அவதாரை பார்க்கலாம், அப்புறம் ஸ்டிக்கர்ஸை பார்க்கலாம். அந்த 4க்கு இடையில ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த ரைட்டிங் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரப்போகுது. இப்ப அதை பயன்படுத்தி நீங்க ஈஸியா ஒரு ஆங்கில மெசேஜை நீங்க ரெடி பண்ணிட முடியும், அவருக்கு அனுப்பிட முடியும். வரப்போகுது விரைவில். அப்புறம் நீங்க வாட்ஸ்அப்பை ரொம்ப நாளா பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதோட டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருப்பீங்க. இந்த பேக்கப்புக்கு நீங்க யாரை கூப்பிட்டுருப்பீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க கூப்பிட்டுருப்பீங்க. அதாவது கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க அதுல ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படிதானே? அப்ப நீங்க பேக்கப்பா எடுத்து வைக்கும் போது அது கூகுளோட அக்கௌண்ட்ல அது ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுடைய பேக்கப் முழுக்க என்கிரிப்டட். யாராலையும், ஈவன் வாட்ஸ்அப்பாலையும் சரி, மெட்டா ஏஆலும் சரி, அதை ஊடுருவி பார்க்க முடியாது. இப்போ அதுக்கு நீங்க வழக்கமா பாஸ்வேர்டை பயன்படுத்துவீங்க. ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, கூகுள் பெரிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்வேர்டு அந்த அளவுக்கு நல்லது இல்ல, கூடுமான வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாஸ்கியை பயன்படுத்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து வந்த ஒரு அப்டேட் தான் என்கிரிப்டட் பேக்கப்புக்கு பாஸ்கியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த போறாங்க. அது எங்கங்கிறத நான் உங்களுக்கு லைட்டா காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள டைரக்டா போயிடுவோம். அதுக்கப்புறம் சேட்ஸ், அதுக்கப்புறம் சேட் பேக்கப். நம்ம ரெகுலரா பேக்கப் எடுத்து வச்சிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் பேக்கப். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ டர்ன் ஆன். இப்போ இதில் என்ன போட்டிருக்கு, கிரியேட் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கு, அப்படித்தானே? ஆனால் இந்த இடத்துல வாட்ஸ்அப் வேற விதமான செட்டப்பை அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது பாஸ்கியை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது விதமான மெத்தடை இந்த இடத்துல அறிமுகப்படுத்த போறாங்க. விரைவில் உங்களுடைய என்கிரிப்டட் பேக்கப்புக்கு பாஸ்கியை நீங்க பயன்படுத்தலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இதை பத்தி டீட்டெயிலா நான் பதிவு பண்ணி முடிச்சுக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வேண்டியப்பட்டவருக்கு ஒரு கால் பண்றீங்க, வாய்ஸ் கால் பண்றீங்க, அவர் அட்டன் பண்ணல, அது மிஸ் கால் ஆயிடுது. அப்ப அந்த மிஸ் கால் பேஜ் உங்க போன்ல அது டிஸ்பிளே ஆகும். அப்ப அந்த இடத்துல கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கானையும் சமீபத்துல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். கால் பண்ணி அட்டன் பண்ணல, வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கேயே நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பேஜ்ல அந்த வாய்ஸ் காலோட மிஸ் கால் லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே நம்ம என்ன பேசியிருக்கோமோ அந்த வாய்ஸ் மெசேஜும் அதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டிங்கை வாட்ஸ்அப் அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இது நீங்க அனுபவிக்கலாம். யாராச்சும் உங்களுக்கு முக்கியமான
டெக்ஸ்டோ அதாவது மீடியா ஃபைலோ ஷேர் பண்ணாங்கன்னா அதை நீங்க அப்படியே பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி கடந்து போக மாட்டீங்க. நல்லா இருக்க, புதுசா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணுவீங்க, அப்படிதானே? அப்படி ஷேர் பண்ணும் போது வாட்ஸ்அப்ல நீங்க நிறைய கான்டாக்டை பார்க்கலாம். அப்படி கான்டாக்டை நீங்க பார்க்கும்போது அவருடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல நீங்க அழுத்தி பிடிச்சாதான் அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு ரைட் மார்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்க அந்த நபரை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப வருஷமா நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதிலா நீங்க எந்த கான்டாக்ட நீங்க செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்திலே ஒரு பாக்ஸ் மாதிரி நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். அங்க தட்டினீங்கன்னா அங்க ரைட் மார்க் விழுந்ததுன்னா அவருக்கு நீங்க ஈஸியா என்ன ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்றாங்க. இதுவும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது, எதிர்பார்க்கலாம். அப்புறம் என்ன நண்பர்களே, வாட்ஸ்அப்ல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாமே முத்தான விஷயங்களா இருக்கும். வரும் நாட்கள்ல 1 by 1 நம்முடைய வாட்ஸ்அப்ல, அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. எல்லாமே வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் வாட்ஸ்அப் பயன்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப்காரன் இல்ல யூடியூப் நிறைய விஷயங்களை விதைச்சு விட்டுருக்கேன், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.